தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழினங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. டாக்டர் அர்ச்சனாவுடைய வேண்டுகோளை இந்த பிரேரணையை நானும் அங்கீகரித்தவனாக அதுக்காக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இஸ்லாமிய மக்களுடைய மத ரீதியான அடையாளங்களுடன் வருவது அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். அது சுற்று நிறுவனம் அனுமதித்தால் அது பிரச்சனை இல்லை. வேணுமென்று வந்து குழுவி வைக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகளுக்கு தீனி போடுகின்ற வகையிலே செயல்படுவது பொருத்தமற்ற ஒரு செயல். இது ஒரு கல்முனை வடக்கிலே நடந்திருக்கின்ற இந்த நச்சு விதை இது தீவிரமாக, அதாவது எல்லா தீயாக பறந்து நாடு முழுக்க இதற்கு ஒரு பெரிய ஆபத்து வரக்கூடிய கருணாம்மான் பிள்ளையாம்மான் நேகொல்லொத்தைக்க விடகரப்பு புத்கலையாதம்மா மேக இங்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தான் இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். கஜன் பொன்னமலம் என்று இதை ஆதரித்து பேசுகிறார். மனோ கணேசன் இதை ஆதரித்து பேசுகிறார். சாணக்கிய நம்பி சொல்லுகிறார் முஸ்லிம்களுடைய உடை விஷயத்தில் அரசாங்கம் முடிவெடுங்கள் என்று. கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 9 முஸ்லிம் பெண் தாதி உதவியாளர்கள் தங்களது மத கலாச்சார நெறிமுறைகளின்படி தலையையும் கால்களையும் மூடி ஆடை அணிந்து சேவைக்கு சென்றபோது அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு தற்காலிகமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் இன்று பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த பிரச்சினைக்கு எதிராக வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் எம்பி ஒத்திவைப்பு வேளை பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்து முஸ்லிம் பெண்களின் ஆடை சுதந்திரம் மற்றும் பணிபுரியும் உரிமைக்காக குரல் கொடுத்தார். இதன்போது முகத்தை மூடாது தலையையும் கால்களையும் மறைத்து ஆடை அணிவது எந்தவொரு மருத்துவ சேவைக்கும் இடையூறு அல்ல என்றும் இது முஸ்லிம் பெண்களின் அடிப்படை மத சுதந்திரம் என்றும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 9 ஊழியர்களையும் மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலேயே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடையே விரிசலை ஏற்படுத்தவே இத்தகைய தடைகள் உருவாக்கப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சுதந்திரம் அடையாத 2 இனங்கள் இலங்கையிலே வாழ்ந்து வருகின்றன. மதத்தால் வேறுபட்ட அந்த இனங்கள் இரண்டும் மொழியால் ஒன்றுபட்டவை. காலம் காலமாக இருந்து வந்த இனவாத அரசாங்கங்கள் இந்த சிறுபான்மை இனத்தின் மீது ஒரு அடக்குமுறையையும் இனவழிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழினங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளணியினரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் இருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் 2 இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே 2 சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையிலே முஸ்லிம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்து இருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேளை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லிம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலம் முகத்தை மறைக்காதவாறு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும் முக்கியமாக வைத்திய சேவையிலிருந்து தாதிய உதவி சேவை வரை அங்கு தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்குரிய உள்ளக சுற்று நிறுவனம் ஒன்றையும், அதே நேரம் அவற்றை சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தை இயற்றி உடனடியாக வெளியிட பிரேரணையை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறேன். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாட் பதியுதீன் எம்பி அர்ஜுனாவின் பிரேரணைக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததுடன் இதன் பின்னணியில் உள்ள தமிழ் முஸ்லிம் முரண்பாட்டு சதிகளையும் தோலுரித்து காட்டினார். ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து முஸ்லிம் பெண்களின் மத உரிமைக்காக துணிச்சலாக ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வந்தமைக்கு பாராட்டும் தெரிவித்தார். இந்த விஷயத்தில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம் அல்லது ஒரு சிலர் அவ்வாறு நினைக்கலாம்.
ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே எனக்கு முன்னர் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல இந்த நாட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 2 மாவட்டங்கள் வன்னி யாழ்ப்பாணம் உட்பட எல்லா மாவட்ட மக்களும் அதிகபட்ச ஆணையை உங்களுடைய அரசுக்கு தந்திருக்கிறார். இனவாதம் தோற்கடிக்கப்பட்டது. இனவாதிகளுடைய வாய் தற்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கல்முனை வடக்கிலே வந்திருக்கின்ற பிரச்சினை ஒரு உதாரணமாக வேறு எல்லா திணைக்களுக்கும் பரவக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இதை தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும். இதை முன்னால் இருந்த அமைச்சர்களிடத்திலோ அல்லது முன்னிருந்த அரசாங்கத்திடத்திலோ நீங்கள் சொல்ல முடியாது. கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை சொல்லித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். 75 வருட கால அரசாங்கமும் செய்த ஒவ்வொரு தவறும் சுட்டிக்காட்டி மக்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டப்பட்டு தான் ஒரு காலத்திலே தமிழ் இளைஞர்கள் தனக்கு தனிநாடு என்று கேட்டு நின்ற அந்த இளைஞர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தை நீங்கள் வென்றீர்கள். அதே போல் வன்னி மாவட்டத்தை வென்றீர்கள். எனவே அவ்வாறு தான் அம்பாறையிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தை நீங்கள் அதிகபட்ச ஆதரவை பெற்றிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது தயவு செய்து நீங்கள் காலதாமதம் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவுடைய வேண்டுகோளை, இந்த பிரேரணையை நானும் அங்கீகரித்தவனாக இந்த சர்க்குலரை மாற்றுவது என்பது இது எல்லாரும் கூடி கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. கோட்டாபே ராஜபக்ஷ என்ற கொடுங்கோலன் இந்த நாட்டிலே வந்து செய்த ஒரு 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 பிழையான பாதையினால் 2 வருடத்தில் துரத்தி அடிக்கப்பட்டார். உங்களைப் போல 159 போல 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. ஏன்? இனவாதத்தால் வந்தவர்கள் இனவாதத்தின் அந்த ஆக உச்சத்துக்கு போய் வந்ததனால் அவர்களால் நின்று பிடிக்க முடியாமல் போனது. எனவே வவுனியா கல்முனை வடக்கு அந்த நிர்வாகம் நடந்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இந்த நாட்டிலே NHSலே முடியுமாக இருந்தால், யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே முடியுமாக இருந்தால், அல்லது ஹம்பாந்தோட்டையிலே முடியுமாக இருந்தால், எங்களுடைய கௌரவ முனிமுலவர் சொன்னது போல நூறலியா சீசன் காலங்களிலே உடுத்துகின்ற உடையை அனுமதிக்க முடியுமாக இருந்தால், ஏன் கல்முனை என்பது முஸ்லிம் தமிழர்கள் சேர்ந்து வாழுகின்ற ஒரு பிரதேசத்திலே இதை தடுத்து நிறுத்தி ரோட்டுக்கு வந்து பல நூறு தாதியர்கள் வந்து இந்த ஆடை எங்களுக்கு ஆபத்து என்று இன்னொரு இனத்தினர் உடுத்துகின்ற ஆடை மற்ற இனத்தினர்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தான் இந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். கஜன் பொன்னமலம் என்று இதை ஆதரித்து பேசுகிறார். மனோ கணேசன் இதை ஆதரித்து பேசுகிறார். சாணக்கிய நம்பி சொல்லுகிறார் முஸ்லிம்களுடைய உடை விஷயத்தில் அரசாங்கம் முடிவெடுங்கள் என்று. இவ்வாறு இந்த எந்த ஒரு தமிழோ முஸ்லிமோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சிங்கள உறுப்பினர்களோ இந்த கல்முனை வடக்கிலே நடந்த விஷயத்தை அதை தொடர்ந்தேச்சாக செய்ய வேண்டும் என்று யாரும் ஆதரித்து பேசவில்லை. எனவே இதற்கு குழுவும் தேவையில்லை அல்லது கூட்டமும் தேவையில்லை. தயவு செய்து இந்த அரசாங்கத்தின் மீது பெரிய நம்பிக்கையை சிறுபான்மை சமூகம் கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த சர்க்குலரை நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்று மிக அன்பாக உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் இருக்கு. மிக இது ஒரு கல்முனை வடக்கிலே நடந்திருக்கின்ற இந்த நச்சு விதை இது தீவமாக எல்லா தீயாக பறந்து நாடு முழுக்க இதற்கு ஒரு பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு ஆபத்தான நிலை உருவாகலாம். எனவே கோட்டாவுடைய 2022 நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கவில்லை. அந்த வேளையிலே எங்களுடைய மையத்துக்களை பகிரங்கமாக எரித்து அநியாயம் செய்த அந்த கோட்டாபையுடைய அரசாங்கத்திலே தான் இந்த சர்க்குலர் 2022 சர்க்குலர் தான் சின்ன மாற்றம் நடந்தது. அதை நீங்கள் தொடர வேண்டாம். இதை மாற்றுவதற்கு ஒரு நாள் போதும் நீங்கள் நினைத்தால், அல்லது அடுத்த அமைச்சரவையிலாவது ஒரு பேப்பரை போட்டு ஒரு வார காலத்துக்குள்ளே 2 வார காலத்துக்குள்ளே இதை தயவு செய்து சர்க்குலரை மாற்றி மீண்டும் அதே ஆபீசர்கள் அந்த கல்முனை வடக்குக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு வளமையாக மாறிவிடும். இது ஒரு ஆபத்தாக, அதுவும் உங்களுடைய காலத்தில் நடக்கக்கூடாது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதேவேளை கிழக்கிழங்கையில் அண்ணன் தம்பிகளாக வாழும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே தேவையில்லாத சந்தேகங்களையும் கசப்புணர்வுகளையும் விதைக்க திட்டமிட்ட சதி நடப்பதாக உதுமாலை MP கவலை வெளியிட்டார். இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணையிலே அண்மையிலேயே கல்முனை வடக்கு தல வைத்தியசாலையிலிருந்து அஷ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்ட உத்தியோகஸ்தர்கள் 9 பேரையும் மீண்டும் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலைக்கு இடமாற்றுமாறும், அதே போன்று முகத்தை மறைக்காதவாறு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும் முக்கியமாக வைத்திய சேவையிலிருந்து தாதி உதவி சேவை வரை தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்கு உரிய உள்ளக சுற்றுரிமம் ஒன்றையும் அதே நேரம் மற்ற சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தையும்
இயற்றி உடனடியாக வெளியிடுவதற்கான இப்பிரேரணையை நான் ஆமோதிக்கின்றேன். அதற்காக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அத்துடன் தமிழ் பேசும் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த விவாதங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றின் நிலைப்பாடுகளும் அவதானிக்கப்பட்டன. தமிழ் முஸ்லிம் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைக்கின்ற சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் வலியுறுத்தினர். ஒரு சைவ சமயத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் பொட்டு வச்சு வருவதோ இல்லாட்டி திருநூறு போட்டு வருவதோ சாத்தி வருவதோ இல்லாட்டி ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவர் கையிலே அந்த பிரித் நூல் என்று அழைப்பார்கள் அந்த வெள்ள நூலை கட்டுவதோ கதிராமத்துக்கு போயிட்டு வந்தால் சிவப்பு கலர் நூலை கட்டுவதோ இஸ்லாமிய சகோதரிகள் தங்களுடைய மத ரீதியான உடையுடன் வருவதோ அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். இந்த மத ரீதியான சுதந்திரத்தை பெறுவதா இல்லையான்றது அரசாங்கம் சுற்று நிறுவனத்தினூடாக தந்திருக்க வேண்டிய விடயம். ஆனால் அதை செய்து விடாமல் கடந்த காலத்திலே திருத்தச் சட்டம் வரும் பொழுது அந்த 20ஆம் திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து இஸ்லாமிய சகோதரருடைய ஜனாசாக்களை எரிக்கும் பொழுது அந்த மோசமான ஆட்சியாளருடன் காலடியிலே விழுந்து கிடந்தவர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுற்று நிறுவனத்தை பற்றி பேசுவதற்கு வக்கில்லாமல் சில தமிழ் பேசும் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த குற்றத்தை சுமத்த முயற்சிருக்கிறது தவறான விஷயம். இஸ்லாமிய மக்களுடைய மத ரீதியான அடையாளங்களுடன் வருவதுன்றது அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். அது சுற்று நிறுவனம் அனுமதித்தால் அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு வைத்தியர் சுகுணன் மொசாடோட சம்பந்தப்பட்டவர் விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்னு அவரோட பேர் அந்த நர்சிங்க்கு தலைமை தாங்கின விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மொசாட் ஏஜென்ட் என்று சொல்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கலாம். கடந்த காலத்திலே சுகாதார அமைச்சுடைய ராஜாங்க அமைச்சியல் பிரதி அமைச்சு பதவியில் வைத்திருந்தவர்கள் ஏன் அந்த நேரத்தில் இந்த விடயத்தை பார்க்கவில்லை? வைத்தியர் சூரன் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் அடிபட்டு 4 நாள் அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டல் இருந்தவர். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது வைத்தியசாலைக்கு வந்த அந்த உத்தியோகத்தர்களை பற்றி இந்த நடந்த சம்பவத்தை பற்றி அவரை குறிப்பிட்டு இன்று காலையிலேயும் ஒரு அரசியல் தலைவர் என்னிடம் சொன்னார். ஒரு கட்சியினுடைய ஒரு அரசியல் தலைவர் என்னிடம் சொன்னார், சுகுணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அவர்கிட்ட கேட்டான், சுகுணன் வைத்தியசார் இருந்தவங்களுக்கு தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரியாமல் போச்சு என்று சொல்கிறார். அப்போ இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் விரும்பிய அளவு இது சம்பந்தமாக எங்களுக்குள்ளே பிரிந்து இருந்து நாங்கள் பேசலாம். இந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவங்களுடைய மத அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு அவங்களுடைய மத ரீதியான எந்த தடையும் இல்லாமல் அவங்கள் நாடு முழுவதும் வேலை செய்வதற்கு அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனத்தை விட்டால் அவங்கள் அந்த சுற்று நிறுவனத்தில் எங்கேயும் வேலை செய்யலாம். உண்மையின்படி எனக்கு இதுதான் விளங்க இல்லை. அந்த விதிமுறைகளை காட்டுறதாக இருந்தால் அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலையில் கூட அவர்கள் வேலை செய்ய முடியாது. அந்த ஆடையை அணிந்த அந்த வைத்தியசாலையில் கூட வேலை செய்ய முடியாது. அந்த அளவு தூரத்துக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு இனவாத ஒரு அறிக்கையாகத்தானே அது இருக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு பழைய ஒரு ரெகுலேஷன் ஒன்றை காட்டி தட்டி கழிக்கிற வேலை, மோத விடுற சமூகங்களை மோத வைக்கிறதுக்குரிய ஒரு வேலையாக நாங்கள் சந்தேகிக்கிறோம். அரசாங்கம் தான் இது பின்னாடி இருக்கிறோன்றதை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் அவசரமாக இதில் தலையிட்டு இதை உடனடியாக நிப்பாட்டி வைக்கணும். அந்த 9 பாதிக்கப்பட்ட பெண்களையும் தங்களுடைய ஆரம்பத்தில் அவர்கள் நியமிக்கப்பட்ட இடத்துக்கு மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை அதுதான். அதை தட்டி கழித்து ஏதோ எதிர்காலத்தில் நாங்கள் அதை திருத்துவோம் என்று சொல்லி அதை இன்னும் பிரச்சனையாக்குறதுக்கும் வேணுமென்று குழுவி வைக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகளுக்கு தீனி போடுகின்ற வகையிலே செயல்படுவது பொருத்தமற்ற ஒரு செயல். இன்னும் ஒன்றை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்கள் குழம்பவில்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே கல்முனை வடக்கு மக்களாக இருக்கலாம், வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்களாக இருக்கலாம், மதங்களை மதிக்கின்ற மக்கள், எங்களுடைய முஸ்லிம் மக்களோடு கிழக்கு மாகாணத்திலேயும் வடக்கிலையும் ஒன்றொன்றாக பிரிக்க முடியாமல் வாழுகின்ற மக்கள், அவர்களை பொறுத்தவரையிலே அந்த பெண்கள்
கல்முனை வடக்கு வைத்தியசாலயத்திலே வேலை புரிவது அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆகவே இங்கே ஒரு பெரிய மக்களுக்கு இடையிலான பிரச்சனை கிடையாது. திட்டமிட்ட வகையிலே குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகின்ற தரப்புகள் எடுக்கிற முயற்சியை நாங்கள் இனங்கண்டு அதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். ஹிஜாபை அணிந்து வேலைக்கு போவதிலே எந்த விதமான தடையும் இல்லை. இந்நிலையில் முஸ்லிம் சமூகத்தின் மத உரிமைக்காக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குரல் கொடுத்து பிரேரணை கொண்டு வந்தமை தமிழ் முஸ்லிம் அரசியல் தளத்தில் ஒரு ஆரோக்கியமான நகர்வாகவும் பார்க்கப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.